"1000 என்னோடு போரிட்டாலும், என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே" அப்படின்னு இருக்கும். அப்போ 1000 என்னோடு போரிட்டாலும்னா, அப்போ போர் இருக்கும். எல்லாரும் நம்மள எதிர்க்க வருவாங்க. ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதுல்ல. மேற்கொள்ள மாட்டாங்க. மேற்கொள்ளும் அதிகாரம் அவங்களுக்கு இல்ல. அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைன் அந்த சாங்ல இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால சாட்சியின் வசனம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தோட நிறைவேறுதலின் சாட்சி. அந்த நிறைவேறுதலின் சாட்சியோட நம்ம வந்து ஜெயம் கொள்ளணும் அப்படின்ற மாரி அந்த வசனம் வரும். இங்க பாருங்க, எதிர்த்து நின்றவனை வணங்க வைத்தீரே. எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க. நம்மள ஆப்போசிட்டா உன்ன காலி பண்ணிருவேன்னு சொல்லி எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்கள வந்து ஆண்டவர் வணங்க வைக்கிறாரு. இந்த யோசேப்புக்கு வந்து அந்த பிரதர்ஸ் எதிர்த்து நிக்கிறாங்க. எதிர்த்து மட்டுமா நின்னாங்க? கொஞ்சம் சாப்டர் நீங்க தள்ளி பார்த்தீங்கன்னா, எதிர்த்து நின்ற அத்தன பேரும் முகம் குப்புற யோசேப்பை வணங்கினாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பவுல் தான் கடவுள் அப்படின்னு அவங்க நெனச்சாங்க. பவுல் தேவன் அப்படின்னு நெனச்சாங்க.